எனது சிஎஸ்கே டீம்ல இருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலகிட்டாரா? ஆமாங்க. இப்படி நம்ம எல்லாருமே ஷாக் ஆற மாரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சிஎஸ்கே கூட ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2008ல சிஎஸ்கே காண்டி விளையாட வந்த பிளேயர் தான் ஸ்டீஃபன் ஃபிளமிங். அதுக்கப்புறம் 2009ல சிஎஸ்கே ஓட ஹெட் கோச்சா மாறிட்டாரு. அப்ப இருந்து போன சீசன் வரைக்குமே சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் இருந்திருக்காரு. இவரோட கோச்சுக்கு அண்டர்ல சிஎஸ்கே 17 வருஷத்துல 11 வருஷம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. 5 தடவை பாத்தீங்கன்னா கப்ப அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங் இப்ப சிஎஸ்கே டீம்ல இருந்து விலகிட்டாரு. இப்ப இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இததான் நாங்க விரும்புனோம். ஏன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் அண்டர்ல கடந்த 3 சீசன்லயுமே சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கவே இல்ல. 2024ல பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பை இழந்துட்டாங்க. 2025ல மோசமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்த பிடிச்சாங்க. இந்த சீசன்லயும் சிஎஸ்கேனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. 8வது இடத்த தான் பிடிச்சாங்க. இப்படியே போச்சுன்னா சிஎஸ்கேவோட நிலைமை என்ன ஆறது? அதனால ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலகுறது தான் சரியான ஆப்ஷன். இவரோட கோச்சுக்கு அண்டர்ல சிஎஸ்கே இப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஃபிளமிங் தோனி அவர்களோட காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே கூட இப்ப சிஎஸ்கேனால கரெக்டா ஜொலிக்க முடியல. அதனால இப்ப ஹெட் கோச்சை மாத்துறதுதான் சரியான டிசிஷனா இருக்கும். அதனால இந்த ஒரு முடிவை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த விஷயத்துக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப ஸ்டீஃபன் ஃபிளமிங் விளையிட்டார் இல்லையா, இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹேமந்த் பதானி வர வாய்ப்பு இருக்கு. அவர் ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயரா, ஒரு தமிழ்நாட்டு பிளேயரா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஹெட் கோச்சாலாம் இருந்திருக்காரு. அதனால அவருக்கு அண்டர்ல சிஎஸ்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க யாரு ஹெட் கோச்சா போடுவீங்களோ இல்லையோ தெரியாது, நீங்க டீம்ல எந்த பிளேயர்ஸை உள்ள கொண்டு வருவீங்களோ இல்லையோ தெரியாது, எங்களுக்கு தேவை சிஎஸ்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். சிஎஸ்கே பழைய ஃபார்முக்கு வரணும். அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இனிமேலாவது அடுத்து சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் விரும்புறாங்க. இந்த மாதிரி பல மாற்றங்களுக்கு அப்புறமாவது சிஎஸ்கே அடுத்தடுத்த சீசன்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.